தேவன் இந்த இரவு வேலை ஆராதனையை தேவன் ஆசீர்வதித்து இந்த 2025 வருஷத்தின் 9ஆம் மாதத்தின் கடைசி நாள் வரைக்கும் அடியேனையும் உங்களையும் நடத்தி வந்து இந்த நாள் வேலையில கடைசி ஒரு சில மணி நேரத்துக்கு முன்பதாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் அவர் நாமத்தை துதிக்கவும் அவர் நன்றி பலிகளை ஏறெடுக்கவும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கவும் அவருடைய ஸ்தலத்தில் அடியேனையும் உங்களையும் காண செய்த கிருபைகளுக்காக எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியுள்ள இருதயத்தோடு வாயை திறந்து இம்மட்டும் எங்களை நடத்தினதற்காக நன்றி தகப்பனேன்னு சொல்லுங்க. எல்லாரும் வாயை திறந்து ஹல்லேலூயா இயேசுவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேவன் இந்த ஆராதனை முழு பெருப்படுத்த நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக இந்த நாளிலின் துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்து இந்த நாளில் நம்ம எடுக்கதான ஒவ்வொரு பகுதியிலும் விசேஷத்துமாய் ஜப விண்ணப்பங்களிலும் தேவர் கரம் இருந்து வழி நடத்தும்படியாக நமத்தில் இதை பாஸ்டம்மா ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. எத்தனை பேர் இந்த நாளில் சந்தோஷமா வந்திருக்க சொல்லுகிற பிள்ளைகளுக்கு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா இன்னும் சத்தமா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக நாமம் வாழ்க ராஜா வின் தந்தையே உம் அரசு வருக ராஜா என் தந்தையே அப்படின்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? நாமம் வாழ்க ராஜா வின் தந்தையே உம் நாமம் வாழ்க ராஜா என் தந்தையே உன் அரசு வருக ராஜா என் தந்தையே உம் அரசு வருக ராஜா என் தந்தையே வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா. சேர்ந்து பாடுவோமா? அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஆமென் ஆமென் அல்லேலூயா ஓசன்னா. யெகோவா ஈரே உம் நாமம் பரிசுத்த படுவதாக யெகோவா ஈரே உம் நாமம் பரிசுத்த படுவதாக யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே. சேர்ந்து பாடுவோமா? வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. யெகோவா ரூவா உம் நாமம் பரிசுத்த படுவதாக யெகோவா ரூவா உம் நாமம் பரிசுத்த படுவதாக யெகோவா ரப்பா சுகம் தருபவரே யெகோவா ரப்பா சுகம் தருபவரே. சது வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? வாழ்க சத்தத்தை உயர்த்தி இந்த ராத்திரி வேளையில அல்லேலூயா ஓ
ராஜாதி ராஜா நீரே, உம் நாமம் பரிசுத்த படுவதாக. ராஜாதி ராஜா நீரே, உம் நாமம் பரிசுத்த படுவதாக. உயிரோடு எழுந்தவரே, வேகமாய் வாருமையா. உயிரோடு எழுந்தவரே, வேகமாய் வாருமையா. சேர்ந்து வாழ்க ராஜா, கரங்களை தட்டி வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா, ஓ அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya. எதற்காக வந்திருக்கிறோம்? தேவ நாமத்தை இதோ மனுஷர்கள் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறார் என்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் கை தட்டி பாடுங்க பார்க்கலாம். தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் எல்லாரும் வாயை திறந்து வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கு அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கு அவரே. தேவனாலே தம் ஜனங்களே தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவ நதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவ நதியும் அவரே. இதோ மனுஷரின் தேவாதி வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. கரங்களை தட்டி பாடுவோமா? பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள். நாங்க சும்மாலாம் வரல, துதியை செலுத்தும்படியாக வந்திருக்கிற சொல்லுகிற பிள்ளைகள். அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் இருக்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களே, ஜீவதேவனை நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களே, ஜீவதேவனை நேசிக்கிறார். மிகுந்திடுமை சுவிசேஷதரை உயர்த்திடுவோ உம்மையே. மிகுந்திடுமை சுவிசேஷதனை உயர்த்திடுவோ உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. முன்னோடியாயேசு பர மூளை கல்லாய் யோனிலே. முன்னோடியாயேசு
என்னுடைய இயேசு பாரு மூளைக்கல்லாகி வாஞ்சை செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நான் நாடிடுவோம். வாஞ்சை செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. அப்படியே எல்லாரும் கண்களை வானத்துக்கு முழங்கால் படிடுவோமா. தேவன் இந்த பாடல் பகுதி மூலமாய் நம்மளோடு கூட இடைப்பட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. அப்படி நேரம் முழங்கால் படிடுங்க. ஜெப வேலைக்குள்ளாக கடந்து வர போகிறோம். இந்த புதிய மாதத்தை காண செய்த கிருபைகளுக்காக எல்லாரும் கரங்களை உற்சாகமா தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி அப்பா, நன்றி. எல்லாரும் என்னோட சேர்ந்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திரும்பிக் கொள்ளுங்கள். இந்த மாதத்திற்கு உண்டான வாக்குத்தத்தத்திற்குள்ளாக கடந்து வருவோம். தேவன் இந்த 10ஆம் மாதத்தை காண செய்த கிருபைகளுக்காக முதலாவது தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 10ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தமாய் தேவன் உங்களுக்கும் சபைக்கும் அடியனுக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் தேவன் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை. அப்போஸ்தலன் ஆகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். அப்போஸ்தலன் ஆகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் புதிய ஏற்பாட்டில் 274 பக்கத்தில் இருக்கு. 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. தேவன் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிம்பிளா சொல்லட்டுமா? குறைவெல்லாம் நிறைவேமாக்க போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேலை இல்லைன்னு ஒரு குறை இருந்ததுன்னா அதை நிறைவாய் மாற போகுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பலன் இல்லைன்னு ஒரு குறை இருந்ததுன்னா அது குறையை நிறைவாய் மாக்க போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எதுவுமே நடக்கலையே, எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கலைன்னு ஒரு குறை இருந்தா அதை நிறைவாய் மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. இங்கேயும் மகிமைப்படும்படியாக உங்கள் குறைவை நிறைவாய் மாக்குற தேவன் ஆக்குறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படியா? எப்படி? உலகத்தால் அல்ல, கிறிஸ்து இயேசுவினுடைய ஐஸ்வரியத்தின்படி. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா அதற்கு முன்பாக ஒரு கொஸ்டின் மார்க். என் தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பண்றோம்? அவரை தேவனாவே மதிக்கிறது இல்லை. ஆமென். எல்லாம் நம்மளுடைய சுய பலத்தில் ஓடிட்டு இருக்கிறோம். ஆமென். பலத்தினாலும் அல்ல. போன மாசம் பட்ட கஷ்டங்கள் எல்லாருக்கும் இப்போ புரியும் நினைக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. 12ஆம் வசனத்தையும் வாசிங்க பார்க்கலாம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய், எப்ப இருந்தாலும் எப்படி இருந்தாலும். ஆமென், ஹல்லேலூயா. அது கீழே இன்னொரு வார்த்தை சொல்ற, தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எல்லாவற்றையும் திருப்தியாகவும் பட்டினியா இருக்கவும் பருணுமுடி அடையும். நேற்று பேசும்போது எங்க அப்பா சொல்லுவாரு, பிரியாணி இருக்குமா பிரியாணி சாப்பிடு. ஆமே. கஷ்டப்படும் போது கஞ்சியும் குடிக்கணும். ஆமே. நேற்று அதே ஒரு டைலாக் அருமையான பிரதர் சொன்னாரு. நாங்களும் அதே தான் சொல்லுவேன். இருக்கும்போது சந்தோஷமா இருந்தணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தமா, இன்னும் சத்தமா. இந்த 4ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்துக்கு முன்பதாக 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, அந்த 11-12க்கு முன்பதாக ஒரு வார்த்தை சொன்னாரு. 4ஆம் வசனம், கிறிஸ்து கர்த்தருக்குள் மன ரம்யமா இருந்தாதான் எப்போதும் சந்தோஷமா இருக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பிரச்சனையை நினைச்சிட்டே உட்கார்ந்துட்டீங்கன்னா மன ரம்யம் வராது, சந்தோஷம் இருக்காது. மூஞ்ச பார்த்தா இஞ்சி துண்ண குரங்கு மாதிரி தான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் மூஞ்சி உருன்னு தான் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருக்கிறவங்க தான் மன ரம்யமா இருப்பாங்க. மன ரம்யம்னா எப்படினாலும் வாழத்துக்கு கத்துக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. வாழ்ந்திருக்கும் தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிடுவோம் தெரியும்,
ரோட்டோர கடையில் உட்காந்து சாப்பிடவும் தெரியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வசனம் அப்படி தானே சொல்லுது. ஆமேன், ஹல்லேலூயா. பணம் நல்லா கொடுக்கும் போதும் தேவனை துதிக்க கத்துக்கணும். ஆமேன். என்ன பாஸ்டர் சாப்பிட போயிட்டு எங்க வந்தீங்க பார்த்தீங்களா? நான் அப்படிதான் வருவேன். ஆமேன். பணம் நல்லா கொடுக்கும் போது தேவனை தான் துதிக்கணும், கஷ்டப்படும் போது தேவனை தான் துதிக்கணும். ஆமேன், ஹல்லேலூயா. பணம் கொடுத்தவொடனே காணாம போகவும் கூடாது, கஷ்டம் கொடுத்தவொடனே தேவனை வந்து தேடவும் கூடாது. ஆமேன். எப்பொழுதும் ஆமேன் அவருடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த சந்தோஷமாய் ரம்யமாய் இருக்கிறவர்களுக்கு தான் இந்த மாதத்தில் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்மளுடைய குறைகளை தேவன் நிறைவாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணணும்? எடுத்து வாசிங்க 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை. யாருக்கு இந்த மாதத்தில் என் தேவன் குறைவுகளை மகிமையிலே நிறைவாய் மாற்றுகிறார்னா, ஐஸ்வர்யத்தின்படி 1ஆம் அதிகாரம் முதல் வாரத்தில் பேசுகிறதான காரியம். 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எப்போது போல இப்போது மிகுந்த தைரியத்தோட ஜீவனாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே குறைவுகளிலே என் தேவன் மகிமைப்படுவார் என்று என்ன இருக்கணும் உங்ககிட்ட? தேவன் உங்களிடத்துல மகிமை இந்த மாதத்துல படணும்னா, உங்கள் குறைவுகள் நிறைவாய் மாறணும்னா உங்கள் இடத்துல என்ன இருக்கணும்? வாஞ்சையும் நம்பிக்கையும் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு இருந்தா பணம் சம்பாதிக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. கடைக்கே போவாம, ஆமென், ப்ரொவிஷன் வாங்கி போடாம மேத்யூ பிரதர் சம்பாதிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வாஞ்சை இருக்கணும், இருட்டோட எழுந்துக்கணும், அதுக்குண்டான பூண்டு அரைக்கணும். ஆமேன், கரெக்டா இல்லையா சிஸ்டர்? தியாகம் பண்ணணும், வாஞ்சை இருக்கணும். அதே தான் இங்க தேவனுடைய சமூகத்திலும் காலையிலே தேவனுடைய சமூகத்தில் வாஞ்சை உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். ஆமேன். எந்த ஆராதனை நடந்தாலும் என் கால் முன்னாடி நிற்கணும். பாஸ்டர் வரதுக்கு முன்னாடி நான் போய் உட்காரணும். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நாள்ல போன நேற்று தினத்துல பாடலும் அதே தான். மான்கள் நீரோடை வாஞ்சித்து, வாஞ்சை ரொம்ப முக்கியம். வாஞ்சை ரொம்ப இப்ப கம்மியா இருக்கு. அதுவும் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு தேவன் மேல உள்ள வாஞ்சை ரொம்ப மங்கி 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 ஒண்ணுமே இல்லாத பிள்ளைகளா போயிட்டோம். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாஞ்சையோடு நம்பிக்கை இருக்கணும். இரண்டாவது காரியம் எடுத்து வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை. 3வது வாரத்தினுடைய தலைப்பு, தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக உங்களுடைய லக்கு ஏதோ பார்த்து அதை நோக்கி தொடரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முயலும் ஆமை கதை உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நம்ம மைண்ட் மாறினே இருக்கக்கூடாது. எதை ஃபோக்கஸ் பண்றோமோ அதுல மட்டும்தான் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காரியம் இதை எனக்கு செய்தால், இதை நீங்க எனக்கு கொடுத்தால், இதை நீங்க எனக்கு பண்ணீங்கன்னா நான் இந்த பொறுத்தனை செலுத்துகிறேன், நான் இந்த காரியத்துல உம்மிடத்துல உண்மையாய் இருப்பேன். ஆமென். தேவனு அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் உங்களுடைய லக்கை நோக்கி எப்படி இருக்கணும்? தொடரணும். ஆமென். சோர்ந்து போய் பாதியில நின்றுடக்கூடாது முயல் மாதிரி. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நம்ம சொல்லுவோம் முயலும் ஆமையும். முயல் ஆமை, ஆமை தான் என்ன பண்ணுச்சு சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் முயல் கதைய யாரும் பார்க்கல. ஆனா முயலும் வந்திருக்கோம். ஆமே, முயற்சி செஞ்சு லேட் ஆகிட்டா வந்தாலும் நான் திரும்பவும் அதுதான் சொல்ல வரேன். ஆமை போனது போட்டோம், முயலாவாச்சு இருங்க திரும்பவும். ஹல்லேலூயா. எங்க அங்கங்க போய் பிராஞ்சி, ஆமே, 9 மாசம் எங்காச்சும் காணாம போயிட்டாலும் தயவு செய்து உங்கள் லக்க நோக்கி தொடருங்க. ஆமே, ஹல்லேலூயா. அட்லீஸ்ட் அந்த பாயிண்ட் யாச்சு ரீச் பண்ணுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு ஆட்டோல போட்டு முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், முயலாமை. ஆமா, தயவு செய்து தொடருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. வசனம் சொன்னா கூட இந்த மாதிரி சொல்ல மாட்டீங்க போல இருக்கு. ஆமே, ஹல்லேலூயா. அப்போ உங்க லக்கு எது? தேவன் உங்களை அழைத்தது எதற்காக? அவரை துதிப்பதற்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நான் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை, உங்களால முடிந்த வரைக்கும் ஓடுங்க.
உங்களால முடியாத பட்சத்தில் தேவனுடைய சமூகத்தில் வந்து முழங்கால் படிட்டு ஜெபித்து பாருங்க, உங்களுடைய காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. உங்கள் குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிறவர். ஆமென். பிரயாசப்படுகிறது நம்ம வாஞ்சியா இருக்கலாம், ஓடுகிறது நம்மளுடைய காரியமா இருக்கலாம். அதை விளைய செய்கிறவர் யாரு? சத்தமா சொல்லுங்க. விளைய செய்கிறவர் யாரு? அது ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறீங்களோ செகண்ட் பிரைஸ் கொடுக்கிறவர் யாரு? தேவன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பிரைஸ் வேணும்? லக்கை நான் அடையணும். கரங்களை உயர்த்தி, எனக்கு உண்டான லக்கு, எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம், எனக்கு உண்டான வாஞ்சை, ஆமென், நான் தொடரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கிளியரா சொல்லி முடிக்கிறாரு. 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. கடைசியாக சகோதரரே, உண்மையா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், நீதியா இருக்கணும், கற்புள்ளவனா இருக்கணும், அன்பு உள்ளவனா இருக்கணும். 5 காரியம் சொல்லிருக்காரு. அல்லேலூயா. எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, என்ன இருக்கணும் இந்த மாதத்துல? இந்த 5 காரியங்களை தான் நீங்க சிந்திக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சிந்திக்கும் போது தான் 9ஆம் வசனத்தை வாசி. நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொண்டு அடைந்து கேட்டும் கண்டும் இருக்கிற வைகளை எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்போது சமாதானத்தின் தேவன் அவங்க கூட இருந்தா உங்க குறைகள் நிறைவாய் மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்ன பண்ணணும்? உங்கள் குறைவுகள் தேவனுடைய ஐஸ்வரியத்தின்படி நிறைவாய் மகிமையில மாறணும்னா முதல் காரியம் வாஞ்சையோட நம்பிக்கை இருக்கணும். 2வது காரியம் உங்களுடைய லக்கை நோக்கி தொடரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன இந்த நாளுக்கு உண்டான வார்த்தைக்குள்ளாக நான் முடிக்கிறேன். எதெல்லாம் பின்பற்றணும்னா, உண்மையா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், நீதி உள்ளவனா இருக்கணும், கற்புள்ளவனா இருக்கணும், அன்புள்ளவனா இருக்கணும், நற்கீர்த்தி உள்ளவனா இருக்கணும், புகழ் எதுவோ அதெல்லாம் நம்ம மைண்ட்ல இருந்துட்டே இருக்கணும் இந்த மாதத்துல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை குறித்து நான் இந்த 8ஆம் வசனத்தை குறித்து முதல் வாரத்துல இன்ட்ரோடக்ஷனா பேச ஆசைப்படுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய குறைவுகளை இந்த மாதத்துல கிறிஸ்துவின் ஐஸ்வரியத்தின்படி, ஆமென், நம்மளுடைய தேவனுடைய ஐஸ்வரியத்தின்படி, ஆமென், உலகத்தின் ஐஸ்வரியம் அழிந்து போகிறதான ஐஸ்வரியம், ஆமென், ஹல்லேலூயா, தேவன் கொடுக்கிற பெர்மனன்ட்டான ஐஸ்வரியமா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அந்த ஐஸ்வரியத்தோட அவர் வேதனையை கூட்டார். ஆமென். வேதனை இருக்காது. உண்மையாய் இந்த காரியத்தை நீங்கள் இந்த மாதத்தில் பின்பற்றி நடக்கும்போது என் தேவன் உங்களுடைய குறைவுகளை கிறிஸ்து இயேசுவிற்குள்ளாக மகிமையில நிறைவே மாற்ற வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் உங்களுடைய ஆள்காட்டி விரலை, வலது கையில் இருக்கிறதான ஆள்காட்டி விரலை அந்த 19ஆம் வசனத்தின் மேலே வைத்து தேவன் இந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் இந்த மாதத்தில் நம்மளுடைய குறைவுகள் எல்லாம் இயேசுவுக்குள்ளாக மகிமையில நிறைவாய்க்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி தாங்க ராஜான்னு சொல்லுங்க. எல்லாரும் வாயை தந்து ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அருமையான இந்த நாள்ல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாள் காலை வேளையில தேவனுடைய சமூகத்தில் நிற்கும்படியாக தேவன் பாராட்டின தயவுக்காக, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்படுதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த 2025ஆம் வருஷத்தின் 10ஆம் மாதத்தில் ஆண்டவரே வாக்குத்தத்த ஆராதனையில் இந்த 1ஆம் தேதி காலை வேளை உங்களுடைய சமூகத்தில் நிற்கும்படியாக நீ பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்து. உங்களுடைய பிள்ளைகள் ஆகிய உம்மால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளோடு அடியனையும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்கும்படியாக உம்மை மகிமைப்படுத்தும்படியாக நீ பாராட்டின தயவு இரக்கத்திற்காக நன்றி செலுத்து. எத்தனை விதமான பிரச்சனைகளை நாங்கள் கடந்து வந்தோம். உங்களுடைய சமூகத்தில் நித்திய பெரும்பத்தினால எங்களை நிரப்பினதற்காக, சந்தோஷத்தினால நிரப்பினதற்காக நன்றி செலுத்து. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே அவர்களுடைய தேவைகளை இந்த மாதத்தில் நீர் அனுக்கிரகத்தினால, கிருபையினால, ஒரு விசை உங்களுடைய தயவுனால அவர்களுடைய தேவைகளை நீ சந்திப்பீராக. கொடுத்த வார்த்தையின் பிரகாரம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி எங்களுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையில நிறைவாய் மாற்றுகிறீர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு கடந்து போகும். அந்த பிள்ளைகளும் கரத்தில் ஒப்புக்கும். வரை தடப்பட்ட மக்கள் மனதில் பேசுங்க. ஆண்டவரே வருகிற ஆண்டவரே ஆண்டு விழாக்காகவும் செபிக்கும். 2ஆம் தேதி நடக்கிறதான ஆண்டு வேளை ஒவ்வொருவரும் நின்று வின்றாதபடிக்கு ஆண்டவரே அநேக கூட்ட ஆராதனை நடக்கும்படியாக வருகிற பிள்ளைகளோடும் கரம் இருக்கட்டும். அந்த நாளில் நடக்கிறதான ஒவ்வொரு பகுதியும் கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் செபிக்க ஆண்டவரே இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் இந்த மாதம் முழுவதும் துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் பிரசன்னம் ஆளுகை செய்து நடத்த நீ கிருபை
நீரே ஆசீர்வதி. மீ பேசு முளைச்ச போல நல்ல பிதாவே, சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் சதா காலம் நம் அனைவரும் கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க.